திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திடம் நின்றான் யாவன் தங்குகடற் பொய் வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமுதர தமிழ் செம்பாடல் வாரி மடமடை உடுத்து வளருமன்றே. மறுநாள் காலையில் காசிராஜன் தனது சபா மண்டபத்தில் கொலுச்சபையில் வீற்றிருந்த போது நிராந்தகனால் அனுப்பப்பட்ட மேகன் என்ற ஒரு அசுரன் ஒரு ஜோதிடன் போல போலி வடிவம் கொண்டு அங்கு வந்தான். அரசனும் அவனுக்கு தகுந்த மரியாதை அளித்து அவன் வந்த காரியத்தை கூறுமாறு வேண்டினான். வஞ்சகமே உருவான அந்த சோதரன், ராஜாதி ராஜனே, நான் கந்தர்வ லோகத்திலிருந்து வருகின்ற ஒரு சோதரனாவேன். நான் இங்கே வந்தது என்ன நன்மைக்காக அல்ல, உம்முடைய நன்மைக்கே கருதியே நான் வந்தேன். எனக்கு முன்பு நடந்த காரியமும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் காரியங்களும் இனி நடக்கப் போகும் காரியங்களும் சோதரத்தின் மூலமாக எனக்கு நன்றாக தெரியும். உம்முடைய அரண்மனையில் ஒரு வேதியர் சிறுவன் இருக்கின்றானே, அவனால் பலவிதமான இடையூறுகளும் விக்கினங்களும் ஏற்படுமே தவிர நன்மைகள் எல்லாம் நடக்காது. அதனால் அவனை இப்போதே காட்டிற்கு துரத்தி விடுங்கள். நீங்களும் உங்கள் நகரமும் பிழைக்க வேண்டுமானால் நீங்களும் உங்கள் நகரமும் பிழைக்க வேண்டுமானால் நான் கூறியபடி உடனே செய்வதுதான் சிறந்தது என்றான். அவன் கூறியதெல்லாம் வஞ்சக எண்ணத்துடனானதான என்பதை காசி மன்னன் உணர்ந்து கொண்டான். இருந்தாலும் அவன் மேலுக்கு பாய்ந்தவன் போல பாவனை செய்து, சோதரரே, நீர் கூறியவைகள் அனைத்தும் உண்மை என்றால் நீரே அச்சிறுவனை பிடித்து போய் காட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் என்றான். அதன்படி அரசனின் காவலர்கள் வீதியில் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்த மகோட்கடரை சோதரனுக்கு சுட்டி காட்டினார்கள். மகோட்கடர் புன்சிரிப்போடு சோதரனின் அருகில் தாமாகவே முன்வந்து, ஐயா, அரண்மனையில் அரசனுடன் ஒரு சோதரர் பேசி கொண்டிருப்பதாக சிலர் சொன்னார்களே, அவர் நீர்தானா என்று என்று சிரித்து கொண்டே கேட்டார். அதற்கு அந்த சோதரன் ஆமாம் என்று கலவரத்தோடு தலையசைத்தான். ஐயா சோதரரே, இந்த காசி நகரத்திற்கு ஏதோ அபாயம் நேரிடப் போவதாக அரசன் நேர் கூறினாராமே, அது என்ன அபாயம்? மேலும் எனக்கு ஏதோ இடுக்கண் சம்பவிக்கப் போவதாக கேள்விப்பட்டேன். அதுவும் என்னவென்று எனக்கு அறிவிக்க முடியுமா என்று மகோட்கடர் விஷயமாக கேட்டார். சோதரனின் உடலில் சற்று நடுக்கம் கண்டது. எனினும் அவன் தன்னை சமாளித்து கொண்டு, பிள்ளாய், பட்டணத்துக்கு யானையிலும் இருட்டிலும் தண்ணீராலும் நிச்சயமாக துன்பங்கள் நேரிடும். ஒருவேளை மூன்றிலிருந்து தப்பினால் அளவற்ற அபாயங்கள் எந்த வழியும் நேரலாம். உனக்கு நேரிடும் அபாயமும் இந்த மாதிரி தான் இருக்கும். முதலில் நீ கிணற்றில் விழுந்து மடிந்து போகும் மரண கண்டம் உண்டாகும். அதற்கு தப்பினால் விஷத்தால் நாசமாய் ஆகிவிடுவாய். அதற்கும் தப்பினால் இன்னும் பல பல அபாயங்கள் தொடரும். இவைகள் அனைத்தும் 4 நாட்களுக்கு நீ என்னுடன் காட்டில் வந்திருப்பாயானால் உனக்கு நல்லது என்று கூறினான். ஐயா, நீர் சொல்லியபடியே நான் உம்முடன் காட்டிற்கு வர தயார் என்று கூறிய மகோட்கடர் அவனுக்கு பரிசளிப்பது போல தம் மார்பில் அணிந்திருந்த முத்து மாலையை கலட்டி அந்த வஞ்சகனுடைய கழுத்திலே புகட்டார். உடனே அந்த முத்து மாலையிலிருந்து நெருப்பு வாளை உண்டாகி சோதரனின் உடல் முழுவதும் எரிந்து சாம்பலாகியது. இந்த அற்புதத்தை கண்ட நகர மாந்தர்கள் அனைவரும் அதிசயித்தார்கள். அடுத்ததாக கூபன், கந்தன் என்னும் 2 அசுரர் ஒரு பாலுங்கிணற்றாகவும் கவலையாகவும் உருமாறிக்கொண்டு மகோட்கடரை கொல்லும் எண்ண தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அதை அறிந்து கொண்ட மகோட்கடர் தம் விளையாட்டு தோழருடன் அக்கிணற்று அருகே போய் விளையாடி கொண்டிருந்து விட்டு கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார். மற்ற சிறுவர்களும் அப்படியே எட்டி பார்த்து அதன் ஆழத்தை அறிந்து கொள்ள எண்ணி அதனுள் இறங்கி பார்த்தார்கள். ஆனால் அதன் ஆழத்தை அறிய மாட்டாதவர்களாய் மீண்டும் அவர்கள் வெளியே வந்து மகோட்கடமூர்த்தியை பார்த்து, நண்பனே, நீ என்னென்ன சாமர்த்தியமாக காரியங்களெல்லாம் செய்கிறாயோ, இந்த கிணற்றில் இறங்கி அதன் ஆழத்தில் இருக்கும் மணலை கையில் எடுத்து கொண்டு வர உன்னால் முடியுமா என்று கேட்டார்.
இதென்ன பிரமாதம், இப்பொழுதே இந்த கிணற்றினுள் விழுந்து அதன் அடிப்பரப்பிலிருந்து மணலை அள்ளி எடுத்து வருகிறேன், பாருங்கள் என்று சவால் விட்டபடி மகோட்கடர் சட்டென்று கிணற்றினுள் குதித்தார். அந்த கணத்திலேயே கிணறாக வடிவமெடுத்து வந்திருந்த அசுரன் சற்றென்று விசாலித்த பெரிய கடல் போல் ஆகிவிட்டான். அதனுள் தவளையாக அடங்கியிருந்த மற்றொரு அசுரனோ தன் உருவத்தை பிரம்மாண்டமாக ஆக்கி கொண்டு காத்திருந்தான். உள்ளே குதித்த மகோட்கடர் ஒரு நொடியில் அதன் ஆழத்தை அறிந்து அடிப்பரப்பிலிருந்து மணலை கிள்ளியது எடுத்துக்கொண்டு நீர்மட்டத்துக்கு மேலே வந்து தம் நண்பர்களை நோக்கி வீசி எறிந்தார். பிறகு மீண்டும் ஜலத்திலேயே நீந்தி விளையாடி கொண்டிருந்த அவருக்கு அப்போது அதனுடன் தவளையான அசுரன் மகோட்கடரின் பாதத்தை பிடித்து அழுத்தி கடித்தது. உடனே அவர் அந்த தவளையினுடைய கால்களில் ஒன்றை பிடித்து இழுத்து கரையிலே வீசி அடித்தார். அத்தருணமே கிணறாக இருந்த அசுரனும் தவளையாக இருந்த அசுரனும் தங்கள் உருவங்களிலிருந்து மாறி சுயரூபங்களை கொண்டு நிலத்திலே மலை போல விழுந்து மாண்டு போனார்கள். இவ்வாறாக மகோட்கடரை கொள்ளும் நோக்கத்துடன் அனுப்பப்படும் அசுரர்களில் ஒருவராவது திரும்பி வராமல் அவரால் அழிக்கப்படுவதை அறிந்த நராந்தகன் பெருங்கோபம் கொண்டான். அவன் பராக்கிரமத்தில் சிறந்து விளங்கும் தன் சிற்றப்பன் மக்கள் மூவரையும் அழைத்து பலவாறாகவும் புகழ்ந்து பேசி, காட்டில் புல்லறுத்து பிழைக்கும் வேதிய சிறுவனை நம்மை எதிர்த்து நிற்க விடுவதா என்று சீறி மகோட்கடரை எப்படியாவது கொன்றுவிட்டு திரும்பும்படி ஏவி அனுப்பினான். அவர்கள் மூவரும் காசிப்பட்டினத்தை அடைந்ததும் அவர்களில் அந்தகாசுரன் என்பவன் பயங்கர இருளாக மாறி ஒரு நொடி பொழுதில் எல்லா உலகங்களையும் இருளடைய வைத்தான். அம்மாய இருளானது நடு இரவை போல் ஆந்தைகளுக்கு கூட கண் பார்வை தெரியாதபடி செய்தது. பகல் நேரத்திலேயே இருண்டு போனதை கண்ட ஜனங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாமல் மனம் வருந்தினர். ஆனால் சோம்பேறிகள், வேலையாட்கள், காமுகர்கள் மட்டும் அவ்விருளை கண்டு களிப்புற்றனர். இவ்வாறு சகல உயிர்களும் துன்பம் அடையும்படியாகவும் அந்தகாசுரன் எங்கும் இருளாக மூடிக்கொண்டிருக்கும் போது துங்காசுரன் என்பவன் தனது மாயையினால் அப்பட்டினத்தை சுற்றிலும் பிரம்மாண்டமான மலைகளாக உருவெடுத்து எங்கும் யாரும் போகவும் வரவும் வழியில்லாமல் அடைத்தான். அம்பாசுரன் என்பவனோ அம்மலைகளின் மீது தவழ்கின்ற கரும கருவமாக மாறி நெருப்பு வீச்சுகள் போன்ற மின்னல்களையும் பயங்கரமான இடியோசைகளையும் உண்டாக்கி சூறாவளி காற்றையும் மழையையும் இடைவிடாமல் பொழிந்தன. இத்தகைய விரதங்கள் மாட மாளிகைகள் இடிந்து நொறுங்கி காசி நகரமே சின்ன பின்னமாக அழிந்து போக செய்துவிட்டது. மக்களுக்கு ஏற்பட்ட இத்தகைய துன்பங்களை கண்டதும் மகோட்கடர் வானலாவும் ஒரு ஆலமரத்தை உண்டாக்கி தாமரை பெரிய பறவையாக அதில் அமர்ந்து கொண்டு 2 சிறகுகளை முதறினார். அதனால் உண்டான காற்றினால் முகங்கள் எல்லாம் கலைந்து மலைகளிலே வந்து ஒதுங்கின. பிறகு அம்மலைகளும் இடிந்து பொடி பொடியாகிவிட்டன. அப்போது மகோட்கடமூர்த்தி தம் 3வது கண்ணை திறந்தார். உடனே அதிலிருந்து உண்டான தீ ஜுவாலையினால் இருளெல்லாம் நீங்கி ஜலப்பிரவாகம் எல்லாம் வறண்டு போய்விட்டது. இவ்வாறாக அசுரர்களின் மாயைகளை எல்லாம் பறவை உருவத்தில் இருந்து அளித்த மகோட்கடரின் பலத்தை சோதிக்க எண்ணி அம்மூவரில் ஒருவன் மற்றொரு ஆலமரமாக உருவெடுத்தான். 2ஆம் அவன் அதில் வலியாக மாறினான். 3ஆம் அவன் வேடனாக மாறி ஆலமரத்தில் பறவை உருவத்தில் அமர்ந்திருக்கும் மகோட்கடரை துரத்தி சென்றான். உடனே மகோட்கடர் அந்த வேடனை தமது மூக்கினால் கவ்விக்கொண்டு சென்று புதிதாக உண்டாயிருக்கும் ஆலமரத்தில் பாய்ந்து அதிலிருக்கும் வலையோடு அம்மரத்தை கால்களினால் தூக்கி தேவலோகம் வரையில் சென்று அங்கிருந்தபடியே அந்த ஆலமரத்தையும் வலையையும்
வேடனையும் பூமியிலே விழும்படி கீழே வீசி எறிந்தார். அம்மூன்று அசுரர்களும் அக்கணமே பிணமாகி அவர்கள் சடலங்கள் அவர்கள் தாயாகிய பிரமரை என்பவள் வீட்டு முற்றத்துக்கு போய் விழுந்தன. தன் குமாரர்களின் உயிரற்ற சடலங்களை பார்த்ததும் பிரமரை கோவென்று கதறி அழுதாள். உடனே அவள் தன் கணவரான பதங்காசுரனை அழைத்து வர ஆள் அனுப்பினான். பதங்காசுரன் ஏற்கனவே மகோட்கடரால் அளிக்கப்பட்ட விஷயத்தை இப்போது அவள் அறிந்து அவளது வருத்தமும் கோபமும் பன்மடங்காக பெருகிவிட்டது. என் கணவரையும் என் புத்திரர்களையும் கொன்ற அந்த மகோட்கடரை படிக்கு பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன். என் குமாரர்களில் கடவுங்களோடு அவர்களை கொன்றவனின் சடலத்தையும் சேர்த்தே தகனம் செய்வேன் என்று சபதம் செய்தாள். அதன்படியே மகோட்கடரின் தாயாரான அதிதியை போல அவள் போய் வளிமன் தரித்து கொண்டு தன் தோழியர்கள் புடைசூழ விஷம் கலந்த தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு காசி நகரத்தை நோக்கி சென்றாள். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திர முன் நின்றான் யாவன். தங்குகடற் புய்வரப்பின் நெடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களசின் மயமோதர தமிழ் சம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளரும் அன்றே.